என் அன்பான பிள்ளையே, நீ செய்த தவறுகளை நினைத்து உன் மனம் உடைந்து போயிருக்கிறதா? நான் இப்படி செய்திருக்க கூடாது. தேவன் என்னை இனிமேல் ஏற்றுக்கொள்வாரா என்று உன் உள்ளத்தில் கேட்கிறாயா? என் பிள்ளையே, என்னிடத்தில் திரும்பி வா. நீ செய்த பாவம் எனக்கு தெரியாமல் போகவில்லை. உன் தவறுகளையும், உன் கண்ணீரையும், உன் போராட்டங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன் பாவத்தை விட என் கிருபை பெரியது. நீ என்னிடத்தில் வருவதற்கு முன்னே பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே என்னிடத்தில் வா. உன் பாவங்களை மறைக்காதே. உன் குற்ற உணர்ச்சிக்குள் உன்னை நீயே சிறைப்பிடித்துக் கொள்ளாதே. மனம் திரும்பி என்னிடத்தில் வா. நீ உண்மையாக உன் பாவங்களை அறிக்கையிட்டு என்னிடம் திரும்பும்போது நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன். உன்னை ஏற்றுக்கொள்வேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். உன் கடந்த காலம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. மீண்டும் எழுந்து நடக்க உனக்கு நான் கிருபை தருகிறேன். நான் தகுதியற்றவன் என்று சொல்லாதே. என் அன்பை உன் தகுதியால் அளக்காதே. என் கிருபையால் அளந்து பார். இன்று உன் இதயத்தை என்னிடம் ஒப்படை. நீ விழுந்த இடத்திலேயே கிடக்க வேண்டியதில்லை. எழுந்து என்னிடத்தில் வா என் பிள்ளையே. நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து புதிய வாழ்க்கையில் நடத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் பிள்ளையே, தாமதிக்காதே. குற்ற உணர்ச்சியில் மறைந்து கொள்ளாதே. என்னிடத்தில் திரும்பி வா. நான் உன்னை மன்னிக்கவும், மீட்டெடுக்கவும், புதியதாக நடத்தவும் தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் திரும்பி வா என் பிள்ளையே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆமேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால், இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து என்னை உற்சாகப்படுத்துங்கள். என்னை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்கள்.